Hello friends, welcome to online Tamila channel. இன்னைக்கான அப்டேட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய சேனல்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன் அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல programming ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். முக்கியமா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் லைன்ல ட்ரை பண்ணனும்னு நினைக்கறவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. இந்த விதத்துல bridge course அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா C, C++, Java, Python இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இந்த விதத்துல C programming போயிட்டு இருக்கு. C ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த கிளாஸ்ல ஃபங்க்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுட்டோம். சோ அத ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதனுடைய லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவ்ல நம்ம வர்க் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமென்ட். So function with argument நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா return type அப்படிங்கறத பார்க்கணும். So return அப்படினா ஒண்ணும் கிடையாதுங்க, nothing. அதாவது என்ன அப்படினா from the functionல இருந்து அவுட்புட்டா போகக்கூடிய வேல்யூ தான் என்ன அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு வந்து return அப்படினு சொல்றது. So argument அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், input value. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா argument அப்படினு சொல்லுவாங்க. சோ ஏற்கனவே நம்ம இதுக்கான தெளிவா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதோட லிங்க் ஃபுல்லாவே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் C++ பார்க்க வந்திருக்கீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா C++ programming language ன்னு இருக்கும். சோ அதுல போய் டே பை டே வந்து கத்துக்கிட்டு வாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா return அப்படிங்கிறது from the functionல இருந்து வெளியில போகக்கூடிய values. சோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா return type அப்படினு சொன்னோம் இல்லையா. சோ அதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா argument அப்படிங்கறதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம். சோ return type அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. இப்போ இன்ட்னா இன்ட். சோ இப்போ வந்து sum அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். சோ இந்த இடத்துல ரெண்டு ஆர்குமென்ட் வருது a, b அப்படினா இந்த மாதிரி. சோ இதுதான். சோ இந்த இடத்துல int அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வரல void அப்படினு கொடுத்துட்டு இருந்தோம். சோ void ஓட மீனிங் என்ன அப்படினு கேட்டிங்கனா that is nothing to return. எதுமே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறது தான் void ஓட மீனிங். சோ இப்போ வந்து int அப்படினு கொடுத்தீங்கன்னா integer வேல்யூ வந்து இங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படினு அர்த்தம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு வேல்யூ வருது இல்லையா. சோ இந்த இடத்துல நான் வந்து இதுக்காக கெட் பண்ணிக்கிறதுக்காக இங்க val அப்படினு சொல்லிட்டு ஏதோ சம்திங் வெச்சுக்கிறேன். சோ val a plus b அப்படினு வைக்கிறேன். சோ இந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணனும்னா ரிட்டர்ன் அப்படிங்கற கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணனும். ரிட்டர்ன் val அப்படினு கொடுத்தீங்க அப்படினா இந்த ரிட்டர்னோட வேல்யூ என்ன அப்படினு கேட்டிங்கனா இந்த வேல்யூ எடுத்துட்டு போகும். சோ எங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த புரோகிராமை எந்த இடத்துல நீங்க கால் பண்றீங்களோ அந்த இடம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயின் புரோகிராம் எழுதிட்டேன். சோ ரெண்டு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இங்க நான் sum கொடுத்துட்டு 12,22 அப்படினு உள்ள அனுப்புறேன். அதாவது இதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ற பிளேஸ். சோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த int இருக்கு இல்லையா. சோ இந்த இது அதாவது ரிட்டர்ன் வேல் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் வந்து இந்த லொகேஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். சோ ரிட்டர்ன் ஆகும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். சோ அந்த வேரியபிள் should be எப்படி இருக்கணும்னா இன்டிஜரா தான் இருக்கும். ஏனா வரக்கூடிய வேல்யூஸ் வந்து இருக்கறனால int கொடுத்துட்டேன். சோ int any வேரியபிள் நீங்க வந்து x ஏதோ சம்திங்ல கொடுத்துக்கலாம். இப்போ x sum கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வேல்யூ நீங்க ரிட்டர்ன் பண்ணதோ அந்த வேல்யூ x ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா. சோ அப்புறம் இங்க நான் printf யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபர்தர் ஆக்ஷனுக்கு வேணும்னாலும் அந்த x வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். x ன்னு கொடுத்து நீங்க print பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இப்போ இல்ல இந்த x வேற ஏதாவது ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்கேன். சோ அங்க நான் அனுப்பணும்னா x அப்படினு அனுப்பலாம். சோ இப்போ நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் இங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நீங்க அதுக்கு அப்புறம் அங்க ப்ராடக்ட்னா இங்க வந்து இந்த வேல்யூ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணா மறுபடியும் ஃபர்தர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வெச்சீங்களேன். சோ இதுதான் வந்து ரிட்டர்ன். இப்போ வந்து இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மூணு டைப்ல இருக்கு அப்படினு சொல்லி பார்த்துட்டோம். சோ நோ ஆர்குமென்ட், நோ ரிட்டர்ன் டைப், வித் ஆர்குமென்ட், no return type, with argument, with return type. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி லைவில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கணும் என்னென்ன தேவை, அதாவது என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும், எப்படி என்ன டேட்டா டைப் வேணும், அந்த என்ன மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ வந்து மேனுவலாக நீங்கள் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்டோரியல் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது,
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ வேணும். நான் என்ன இன்புட் கொடுக்கணும்? இப்போ நான் 3 ஃபேக்டோரியல் கொடுத்தேன்னா எனக்கு 3 ஃபேக்டோரியலோட அவுட்புட் வேணும். அப்போ 3 × 2 × 1 இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும், என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ மேனுவலாக இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வந்து தெரியும், அதாவது வேரியபிள்ஸ் தெரியும், அந்த வேரியபிள்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துட்டேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு ஃபேக்டோரியல் இன்புட் கொடுத்தோம்னா எப்படி வந்து அதுக்கு வந்து அவுட்புட் கொண்டு வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் வந்து நான் அடுத்த லைவ் கிளாஸில் வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கும், இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன ப்ரோக்ராம்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மேனுவலாக நீங்கள் வந்து எழுதிட்டு நான் வந்து இப்போ ஒரு டைம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மெயினுக்கு போகும். மெயின்லேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும்னா சம் அப்படிங்கிற ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். எஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் இந்த 12 22 எடுப்போம். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐடியா வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணணும். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அது வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் ஒர்க் பண்ணது. நீங்கள் ஆக்சுவலி இதுவரை பார்க்கலைன்னா தயவு செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிட்டன் டைப்பு அப்போ ஆட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில். ஸோ இப்போ இது வந்து ரிட்டன் அப்படிங்கிறது நியூவாக கூட நம்ம ஒன்று போட்டுடலாம். F2 ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு RET கொடுத்துட்டேன், .c கொடுத்துட்டேன். இப்போ #include io.h அவ்வளோதான். ஸோ மெயின் இங்கே நான் ஏற்கனவே எழுதணும் இல்லையா, நான் இன்ட்டு கூட யூஸ் பண்ணல. இன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கெட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே எழுதுன மாதிரி கொடுக்குறேன் எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு sum of 12, 22. ஸோ printf x value %d, எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இங்கே get ch. அவ்வளோதாங்க, இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல void கொடுக்கக்கூடாது. இன்ட்டு sum அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. நான் இங்கே வர வேல்யூஸை 2 வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு a, b வாட் எவர் இட் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேரியபிளோட நேம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வந்து லோக்கல் வேரியபிள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வித்தின் திஸ் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து இந்த வேரியபிளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இதை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ஈவன் மெயினில் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து அதாவது டோட்டல் பண்ணுறது வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஏதோ ஒன்று சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ c ஈக்குவல் டு a + b இவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நான் கண்டிப்பாக இங்கே ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது கீவேர்டு, சியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து இங்கே இந்த மாதிரி இன்ட் அப்படின்னு கொடுத்தங்கன்னா இன்டீஜர் வேல்யூ இங்கிறது வெளில போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு வேல்யூ தாங்க பண்ண முடியும். ஆனால் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து நீங்கள் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். தட் சுட் பி என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணுறீங்க. ஸோ நான் இன்டீஜர் அப்போ ரிட்டர்ன் சி இந்த எங்கே வரும் அப்படின்னா ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து மெயினுக்கு வரும். ஸோ மெயினுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரீசன் என்னென்னா இந்த சம்முன்னு பார்ப்போம். சம்முன்னு பார்த்தோன்னே இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு இட் கோஸ் டு செக். அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எஸ் இட்ஸ் அவைலபிள். ஸோ இன்ட்டு a and b அப்படிங்கிறதுல வந்து 12 and 22 சேவ், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். தட் இஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ். அப்புறம் சியில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ அது ப்ளஸ் பண்ணிக்கும். ரிட்டர்ன் சினா இந்த வேல்யூஸை எக்ஸில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே வந்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 34 புரியுதுங்களா? ஸோ இப்போ கிளியர் பண்ணலாம் இப்போ ஸ்க்ரீனை, உங்களுக்கு அப்போ தான் வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, நீங்கள் இதுக்கப்புறம் இதை கெட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட் வந்து கெட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு என்ன மாதிரி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸை நான் ஃபர்தர் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராடக்ட்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ் அனுப்புகிறேன். ஸோ இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே அவைலபிளில் இருக்கணும். அப்போ நான் வாய்டு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா
அங்கேருந்து வரது இன்டீஜர் வேல்யூஸ் தான். ஸோ நான் எனிதிங் மறுபடியும் ஏ கூட நீ யூஸ் பண்ணலாம். டவுட்டாக இருந்தால் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது அதாவது என்னதுன்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஏ இருக்குது. இங்கே இதை அலோவ் பண்ணுமானா கண்டிப்பாக அலோவ் பண்ணலாம். இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பிரிண்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வேறு ஏதாவது ஃபர்தர் யூஸுக்கும் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த பிரிண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லைனா 2 டைம் பிரிண்ட் பண்ணோம். ஸோ 2 டைம் பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் இதில் இருக்கிறது அப்படின்னு தெரியும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து ஆஸ் பர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள் 2 எரர்ஸ் காமிக்குது. ஸோ இங்கே க்ளோசிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல. ஸோ ப்ராப்ளம் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் ஷுட் பி ரிட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லுது. C++னால இந்த ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா அந்த எடிட்டர் வந்து அதனால் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எஸ் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாஷன் கொடுங்க. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்க. இங்கே ஒரு ஸ்லாஷன் கொடுங்க. இல்லைன்னா சுத்தமாக வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னே தெரியல. ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷன் கொடுங்க. இல்லைன்னா சுத்தமாக டிஃப்ரெண்ட் தெரியாது. பாருங்கள் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் வந்து 34 வந்துருச்சு. அப்புறம் எக்ஸ் வேல்யூ 34. ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கப்புறம் ப்ராடக்ட் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கால் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க ரிட்டன். ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து கேன் யூஸ் வந்து மல்டிபிள் பிளேசஸ். இதை இல்லாமல் உங்களால் வந்து எழுதவே முடியாது. தட் இஸ் ரீயூசபிள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை கோடு வந்து எத்தனை டைம்ஸ் ஆனாலும் இந்த சம்மை வந்து அதாவது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த சம்முங்கிற ஃபங்க்ஷனை எப்படி வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆஸ் கால்டு தான் வந்து பார்த்திங்கன்னா C++ல் மெத்தட் அப்படின்னு பார்ப்பீங்க. ஜாவா மற்ற இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியராக வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள்.